ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய சுபாவத்தை குறித்து. அதில் கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் ஒரு கடினமான காரியமாக உங்களுக்கு தோணியிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அதுக்கு முன்னே பல நாளாக அன்புன்னு பேசினோம். வா ஒண்டர்ஃபுல், தேவன் அன்பாக இருக்கிறார், சூப்பருங்க, இன்னும் கொஞ்சம் மேலே பேசுங்கன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து கிருபைன்னு பேசினோம். எவ்வளோ கிருபை, எவ்வளோ மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. சரி, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்து 2 நாள் பேசின இந்த இன்விசிபிள் அப்படிங்கிறதையும் காட் இஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறதும் அது நம்ம இந்த தவறான உபதேசம், தவறான கருத்துக்களிலிருந்து நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்துவதற்காக சொன்ன காரியம். இன்றைக்கி மீண்டும் தேவன் எப்படிப்பட்டவருங்கிறதுல இன்னொரு காரியம். அவர் இஸ் அ பர்சன், ஒரு நபர். ஒன்று பிரதர், அன்றைக்கி ஆவியாக இருப்பார், நீங்கள் இன்றைக்கி ஒரு பர்சனுங்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் வசனம் சொல்லுது. இந்த பர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மெட்டீரியலாக இருப்பாரா அப்படின்னு சொல்ல வரல. ஹீ ஹாஸ் த பர்சனல் குவாலிட்டிஸ், அதாவது அவருக்கு என்று சுபாவங்கள் உண்டு. இப்போ பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம்ல, ஒரு சில பேர் ஆளுமை பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் போல்ட்னஸ் அப்படிங்கிறோம். சில பேரை மேன் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிறோம். சில பேரை மேன் ஆஃப் லவ் அப்படிங்கிறோம். சில பேரை பார்த்த உடனே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் பர்சனாலிட்டி குவாலிட்டிஸ். இதே மாதிரி தேவனும் ஒரு நபர். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய்ட்டு தேவன் ஆவியாக இருக்கிறாருங்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டு அவருக்கு எங்கே புரிய போகுது நம்ம சொன்னால். ஏற்கனவே இந்த வருஷம் வேறு அந்த விடியலை தேடியில் வேறு சொன்னார், அவருக்கு காதே கிடையாதுன்ட்டு. காதே கிடையாதுன்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுடுங்க. காதை உண்டாக்கினவர் கேளாரோங்கிற மாதிரி காது இல்லாமலே அவரால் கேட்க முடியும். ஏன்னா கண் இல்லாமல் அவரால் பார்க்கவும் முடியும். அவர் ஆவியாக இருக்கிறார், அப்படி தானே சொல்ல வந்தேன். உங்களுக்கு புரிவதற்காக இந்தப்பட்ட மெட்டமாஃபிக் அப்படிங்கிற காரியங்களை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி அவர் ஒரு பர்சன்னா என்ன? ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் பர்சனாலிட்டி. அதாவது தேவனோன்னு ஒரு இயற்கையானவர் கிடையாது, இல்லை ஒரு வேப்பர் கிடையாது. அதாவது ஏதோ புகை மாதிரி இதையும் எடுத்துகிட்டு பல இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே பார்க்கும்போது ஒரு வெண் மேகம் அப்படியே இறங்கிச்சு பிரதர் அப்படின்னு யோசித்து பேசுங்க. ஒரு வேப்பர் அப்படியே தேவனை சொல்ல முடியாது. இல்லை சில பேர் நேச்சர். அதான் ஒருத்தர் சொன்னார், காலையிலே நான் சூரியனை கும்பிடுவோம் பிரதர் அப்படின்னா. சரி பிரதர், சூரியன் நீங்கள் கும்பிடுவீங்க, சூரியனை படைச்சவர் யார் கும்பிடுவா பிரதர்? ஏன்னா எல்லாமே படைக்கப்பட்டவைகளில், படைக்கப்பட்டவைகளை கும்பிட்டா நானும் படைக்கப்பட்டவன், அதுகளும் படைக்கப்பட்டவைகள். அப்போ இது தேவனுங்கிற எப்படிப்பட்டவர்னா, படைக்கப்பட்டவைகளுக்கு வெளியில் இருக்கிறாரு, பட் ஸ்டில் ஹி இஸ் அ பர்சன், ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவரால் புரிந்து கொள்ள முடியும். சரி, ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். படைத்தார், என்ன படைத்தார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு அர்த்தம். மொத்தத்தை அவர் தான் படைத்தார். சரி, அடுத்து இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா 27வது அதிகாரம் மனுஷனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ இந்த மொத்த உலகத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, வானத்திலேருந்து பூமி வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். அப்போ விலங்கு எல்லாம் வந்துடுது. அப்புறம் அந்த மனுஷனே அவர் தான் படைத்தார். அப்போ இந்த படைப்புக்கு வெளியில் அவர் இருக்கிறார். படைத்தது அவர், படைக்கப்படாதவர் அவர். இவருக்கு புரியுமா நம்ம சொல்கிறது? இப்படி நம்ம சில நேரம் யோசிக்கிறோம். அல்லது நம்ம நினைக்கிறோம் காட் அப்படின்னாலே அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க, நான் சொல்கிறதுலாம் அவருக்கு புரியுமா? எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டு அவருக்கு புரியவே மாட்டுக்கு அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுறதை விட மனிதன்கிட்ட ஷேர் பண்ணுறதை நம்ம சந்தோஷமாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். அல்ல இப்படி இருக்கலாம். We feel more comfort when it comes to man rather than God. கடவுள்கிட்ட எதிர்பார்க்காத கம்ஃபர்ட்டை, கடவுள்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு ஆறுதலை மனுஷங்கிட்ட எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறாரு. நான் சொன்னால் அவருக்கு எங்கே புரியும்? இந்த மனுஷனாக நான் சொன்னால் அவனும் ஊன்னு தலையாட்டுவான். அவன் கொஞ்சம் நாளைக்கு என் பேச்சை ஸ்டேட்டஸில் வைப்பான், எனக்காக கொஞ்சம் டிபியை, ஏன் டிபியை கொஞ்சம் என்ன மாதிரி என் கூட இருக்க டிபியை மாற்றுவான், என்ன நேசிக்கிறான், அவன் புரிஞ்சுக்கிறான் சார். ஆனால் அவர் எங்கே சார் புரிஞ்சிக்க முடியும்? இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் எங்கேருந்து வந்துச்சுன்னா முதல்ல அவர்கிட்ட தான் வந்துச்சு. He can understand. He knows and he can understand because he has the personality. அவர் ஒரு நபராக இருக்கிறார். சங்கீதம் 103 சொல்லும் பொழுது, அவரே நம்மை உண்டாக்கினவர் அப்படின்னா, என்ன உண்டாக்குறவருக்கு தெரியாதா நான் என்ன யோசிப்பேன்? சரி, ஒரு சில வசனம் சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல பர்சனாலிட்டி, ஒரு பர்சன் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். பர்சனாலிட்டினா என்ன, ஒரு பர்சன்னா என்ன அப்படின்னா 3 காரியங்களை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தருடைய கேரக்டர் அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன, இன்டெலெக்சுவல், அதாவது திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும், நம்பர் 1. 2வது எமோஷன்ஸ், உணர்வு. நீங்கள் அழுதா அவர் அழணும், நீங்கள் துக்கமான அவர் துக்கமாகணும், நீங்கள் சந்தோஷப்பட்ட அவர் சந்தோஷமாகணும். அவர் தான் உணர்வு உள்ளவர்னு சொல்கிறோம். எமோஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா யூ ஹாவ் த ஃபீலிங்ஸ். அப்போ திங்கிங் இருக்கணும், ஃபீலிங் இருக்கணும். 3வது ஓலியேஷன் சொல்லுவாங்க, அதாவது வில்லிங், விருப்பம்.
ஒரு மனுஷன் அவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கணும்ல, அவனுக்குன்னு பிடிச்ச கலர்னு இருக்கணும், அவனுக்குன்னு பிடிச்ச ஃபுட்டு இருக்கணும், அவனுக்குன்னு பிடிச்ச இடம் இருக்கணும். இதுதான் வில்லிங். அப்போ இந்த 3 காரியம், ஒன்று திங்கிங் யோசிக்கிறது, 2வது ஃபீலிங் உணர்கிறது, 3வது விருப்பம் வில்லிங். இந்த 3 இருக்கிறவன் தான் மனுஷன். இந்த 3 மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே தேவனுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 3ஐயும் மனுஷனுக்கு கொடுத்ததே தேவன் தான். இது எப்படின்னா, இந்த தமிழகத்துக்கே அல்வா சப்ளை பண்ணுற திருநெல்வேலி அல்வா கடையில் போய்ட்டு உங்ககிட்ட கொஞ்சம் அல்வா இருக்கா சார்னு கேட்டால் எப்படி இருக்கும்? டேய், நீ சாப்பிட்ற சென்னையில் சாப்பிட்ற அல்வா இங்கேருந்து தான் வருது. அதே மாதிரி தான். சரி, இந்த காரியத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நமக்கு இதுக்கு என்ன? ஒரு 2 காரியங்களை மட்டும் நீங்கள் சொல்கிறேன் குயிக்காக. முதல்ல, காட் நோஸ், தேவனுக்கு தெரியுங்க. பல முறை நம்ம யோசிக்கிறலாம், ஆண்டவருக்கு தெரியுமா இவ்வளோ பாடுகள் மத்தியில் போகிறேன், இவ்வளோ சவால்கள் இருக்குது, இப்படி ஒவ்வொரு நாளும் போராடுறேன், அவருக்கு உண்மையிலே தெரியுமா? உங்களுக்கு குட் நியூஸ் சொல்லட்டுமா? கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் இருக்காது. அவருக்கு தெரியும். காட் நோஸ். சங்கீதம் 94:10 இப்படி சொல்லுது, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. உனக்கே அறிவை சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு தெரியாதா? மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை முறை அறிந்துங்கிற வார்த்தை வருது பாருங்க. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தெரியுங்க, உங்களுடைய காரியம் அவருக்கு தெரியும். சங்கீதம் 139:1 ஒண்டர்ஃபுல் சாங். அதாவது அவருடைய ஆம்னி பிரசன்ட், அவர் சர்வ வியாபிங்கிறதும் சர்வ ஞானிங்கிறதும் எல்லாத்தையும் இந்த ஒரே சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். அங்கே சொல்கிறேன் பாருங்களேன், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் பேசினதிலிருந்து இல்லை, என் இருதயத்தை ஆராய்ஞ்சி இந்த பையன் என்ன நினைக்கிறான், இவனுக்குள்ள என்ன உணர்வு ஓடிட்டு இருக்கு, இவனுக்கு இப்போ என்ன தேவைங்கிறத எனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சிருக்கிறாமா. ஹி சர்ச்சஸ். அப்படின்னா நானே சொல்லட்டா கூட, எங்கேயோ ஒரு ஓரத்தில் மூளையில் என் இருதயத்தில் இருந்தால் கூட, எங்கேயோ ஒரு ஓரமாக என் மனசில் வச்சிருந்தா கூட, அதையும் அவருக்கு தெரியுமா. ஏன்னா என்னை அறிந்திருக்கிறவரை மாத்திரமல்ல, நான் சொல்லுகிறதை அறிந்திருக்கிற மாத்திரமல்ல, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அந்த அளவுக்கு அவர் உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்களேன், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். இது எதுக்கு இப்படி எழுதியிருக்குங்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு வகையான ஸ்பீச் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறது. அப்படின்னா, டே, நீ உட்கார்ந்தாலும் தெரியும், நீ எந்திரிச்சாலும் தெரியும், நீ நடந்தாலும் தெரியும், நீ படுத்தாலும் தெரியும். இப்படிலாம் இருக்கும்போது உனக்கு நடக்க எதுவும் எனக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம ஊரில் சொல்லலை, நீ மூச்சு விட்டோட எனக்கு தெரியுமாங்களா? அதை மாதிரி இது. அதையும் தாண்டிங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியும். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். பல பேருக்கு உங்கள் பிரச்சனை சொன்னாதான் தெரியும், ஆனால் ஆண்டவர் சொன்னா இல்லைங்க, நீங்கள் நினைச்சாலே தெரியுங்கிறார். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நடந்தாலும் தெரியும், படுத்திருந்தாலும் தெரியும் மட்டும் இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவரே, நான் அடுத்து நான் என்ன செய்வேன் நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல. அந்த யோசிக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறதும் தெரியும், அடுத்து நீ என்ன சொல்ல போகிறேங்கிறதும் தெரியும். He knows. அவர் ஆவியாக இருக்கிறார். தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள வேண்டாம். அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். என் பேச்சு அவருக்கு தெரியும், நான் சொல்ல வாரது அவருக்கு புரியும், என் நினைவு அவருக்கு புரியும். He is a personங்க. He is a person. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திருமணமான புதிதில் இந்த கணவன் மனைவி கணவனுக்கு சமைச்சு வைப்பாங்க. அப்போது டக்குன்னு நல்ல காரசாரமாக மட்டன் குழம்பு வச்ச உடனே இந்த கணவன் வந்து கேட்பான், என்னம்மா இவ்வளோ காரத்தை போட்ட, ஐயோ எனக்கு காரமே பிடிக்காது அப்படின்னா, ஓ சாரிங்க உங்களுக்கு காரமே பிடிக்காதா, எனக்கு தெரியாது. இப்போ மனைவி என்ன அறிஞ்சிக்கிட்டாங்கன்னா, காரம் கம்மியாக போடணும்னு அறிஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு வச்சுருப்பாங்க, நல்லா சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருப்பாங்க. அவன் ஐயய்ய கத்திரிக்காவா மனுஷன் சாப்பிடுவானா, சும்மா பேச்சுக்காக சொன்னாங்க, கத்திரிக்காய் நல்லது தான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அடுத்து இந்த அம்மா யோசிக்க, ஓஹோ இனிமேல் காய்கறி டிஷ்ஷில் கத்திரிக்காவை கட் பண்ணிடணும். அப்போ இந்த அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, இப்போ எப்படின்னா இந்த நாட்கள் போக 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 தெரிஞ்சு கடைசி ஒரு 50 வருஷம் 55 வருஷம் திருமண வாழ்க்கை வரும்பொழுது இவர் புரண்டு படுத்தா கூட இந்த அம்மாவுக்கு தெரியும், என்னங்க தூக்கம் வரலையா, என்னங்க முதுகு வலிக்குதா, அந்த இவர் அசைவு. அதே மாதிரி அவருக்கு இந்த அம்மாவுடைய சொல்லு தேவையில்லை, இந்த கண்ணு அசைவுலையே அடுத்து என்ன காரியம் செய்யணும் நம்மளால புரிஞ்சுப்பார். ஏன் அப்படின்னா இந்நாள் வரைக்கும் இருக்க பழக்கத்தில் அறிந்து கொண்டார்கள். இதையை விட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மடங்கு தேவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு உங்களை எப்போ இருந்து தெரியும் தெரியுமா? நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா? ஐயோ இல்லைங்க. அப்போது உங்கள் அம்மா வயிற்றில் உருவானதில் இருந்தால்? ஐயோ அப்பவும் இல்லைங்க. எப்போ தெரியும்? பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே பிஃபோர் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாக எங்கே இருந்தீங்கன்னா, யுவர் இன் த மைண்ட் ஆஃப் காட்.
நீங்கள் தேவனுடைய சிந்தையில் இருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவானீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என் தேவனுக்கு எப்போ தெரியும்னா, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே புஷ்பராஜனா யாருன்னு தெரியும். அவன் எந்த ஊரில் பிறப்பான்னு தெரியும். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். அவன் என்னவா இருப்பான்னு தெரியும். இந்த 20 வருஷம் 30 வருஷம் திருமண வாழ்க்கையிலேயே கண் அசைவுகளிலே புரிந்துக்க முடியும்னா, கோடானு கோடி ஆண்டுகள், எனக்கு தெரியல எவ்வளோ நாள், எட்டர்னிட்டி அப்படின்னு சொன்னால் தெரியாது எப்படின்ட்டு, அவ்வளோ தூரத்துக்கு முன்னே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறவருக்கு என் நினைவுகள் புரியாதா? என்னோட உணர்வுகள் புரியாதா? என்னோட வார்த்தைகள் புரியாதா? இவரை விட அதிகமாக உங்களை அறிந்து வைக்க, புரிந்து வைக்க ஒரு நபர் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. உங்களை நல்லா புரிந்தவர், நல்லா அறிந்தவர் அவர்தான் தேவனாய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையுடருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், எங்கள் நினைவுகளை அறிந்தவர், எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னவே அறிகிறவர். எனக்கு இந்த எல்லா உணர்வுகளையும் தந்த உமக்கு என்னுடைய உணர்வுகள் எல்லாமே புரியும் ஆண்டவரே. We have only one hope that you know it. எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, தேவனுக்கு இதுவும் தெரியும். உமக்கு தெரியும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் ஆண்டவரே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. You know it Lord. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். whatever their situation may be, அவங்க என்ன சூழ்நிலையில் அவங்க கோத்ரூ பண்ணாலும் சரி, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாட்டாலும் உமக்கு தெரியும். உமக்கு தெரியும். உங்களுக்கு அவங்கள தெரியும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே எங்கள் நம்பிக்கை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.